ஹைதராபாத் மருத்துவமனையில் காலமான கோட்டா சீனிவாச ராவுக்கு வயது 83. 1942ஆம் ஆண்டு ஆந்திரத்தின் காங்கிபாடு என்னும் ஊரில் பிறந்த கோட்டா சீனிவாச ராவ் பிஎஸ்சி பட்டம் வென்று திரைத்துறைக்கு வரும் முன் ஸ்டேட் வங்கியில் பணியாற்றியுள்ளார். 1978ஆம் ஆண்டு பிரணம் கரிது தெலுங்கு திரைப்படம் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் கோட்டா சீனிவாச ராவ். தெலுங்கு, தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளிலும் 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். சாமி, திருப்பாச்சி உள்ளிட்ட படங்களில் வில்லனாக நடித்து தமிழ் ரசிகர்களிடையே மிகவும் புகழ் பெற்றவர் கோட்டா சீனிவாச ராவ். சாமி திரைப்படத்தில் ஏலே அவனுக்கு காது அசைகிறது பாத்தியால, அவன் நம்ம சாதிக்காரமுல என்று அவர் பேசிய வசனம் திருநெல்வேலியில் மக்களிடையே நிலவும் சாதி பற்றை வெளிக்காட்டும் வகையில் அமைந்தது. அவரது திரைத்துறை சாதனையை பாராட்டி 2015இல் கோட்டா சீனிவாச ராவுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்தது. சிறந்த வில்லன், நடிகர், குணச்சித்திர நடிகர், துணை நடிகர் ஆகியோருக்கான ஆந்திர அரசின் நந்தி விருதை அவர் பலமுறை பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அவர் 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை விஜயவாடா கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். மூப்பு உடல்நலக் குறைவு காரணமாக ஹைதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோட்டா சீனிவாச ராவ் இன்று அதிகாலையில் காலமானார்.